Hey guys, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல குழந்தைகளுக்கான டாப் 4 disposable diapers பத்தி தான் பார்க்க போறோம். நான் என்னென்ன diapers ன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டை நான் எப்படி சூஸ் பண்ணேன் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் கூகுள் சர்ச் பண்ணியும் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட கம்யூனிட்டில அவங்க பேபிஸ்க்கு என்ன diapers யூஸ் பண்ணாங்க அதோட ஃபீட்பேக் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த 4 diaperமே நான் சூஸ் பண்ணேன். இந்த 4 diapers தான் நான் ஆல்மோஸ்ட் சஹானாக்கு வந்து 2 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ப்ராப்ளமும் வராததனால உங்கள்ட்ட நான் ஷேர் பண்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Number 1, Pure Bond brandல இருக்க disposable diaper. குழந்தை பிறந்ததுல இருந்து first 20 daysக்கு உங்களோட மோஷன் பாத்தீங்கன்னா black கலர்ல தான் இருக்கும். நம்ம அந்த டைம்ல வந்து ஏதோ வேஷ்டியோ இல்ல கிளாத் டைப்பரோ யூஸ் பண்ணி அவங்க மோஷனை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கூட அது கருப்பு ஸ்டெயின் வந்து அப்படியே அந்த துணியில இருக்கும். சோ ஒரு disposable diaper யூஸ் பண்ணா பெட்டரா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பர்టిక్యులர் பிராண்டை சூஸ் பண்ணேன். சஹானாக்கு ஆல்மோஸ்ட் 1.5 months-ஆவே நான் இந்த டைப்பர் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டைப்பரோட ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா மார்க்கெட்ல இருக்க டைப்பர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதோட பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். per diaper காஸ்டே வந்து 35 rupees வரும். பட் நீங்க வந்து ஒரு பெரிய லார்ஜ் பேக் அந்த மெகா பேக் மாதிரி வாங்குனீங்கன்னா மேபி உங்களுக்கு ஒரு 5 rupees அந்த மாதிரி per diaperக்கு வந்து சேவ் ஆகலாம். இந்த டைப்பர் பாத்தீங்கன்னா ஏஜ் கேட்டகரியில இருக்கு. 4 years வரைக்குமே வந்து டிஃபரெண்ட் ஏஜ் கேட்டகரியில இந்த டைப்பர்ஸ் வச்சிருக்காங்க. டிஃபரெண்ட் பேட்டர்ன்ஸும் இருக்கு. சோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நம்பர் 2, இந்த பேம்பர்ஸோட ஆல்ரவுண்ட் ப்ரொடெக்ஷன். இந்த டைப்பருமே நான் சஹானாவுக்கு ஒரு 1.5 monthsல இருந்து 5.5 months வரைக்கும் நான் யூஸ் பண்ணிருக்கேன். நியர்லி 4 months நான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த பர்టిక్యులர் பிராண்ட் வந்து எனக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலே சஜஸ்ட் பண்ணிருந்தாங்க. இதுல வந்து ஒரு 2 சூப்பரான விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து இது பயங்கர காஸ்ட் எஃபெக்டிவ். இதோட ஒரு டைப்பர் காஸ்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11 rupees தான் வரும். ரெண்டாவது இதுல வந்து அந்த யூரின் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. நீங்க குழந்தைங்களுக்கு டைப்பர் போட்டு விட்டு அவங்க வந்து யூரின் போயிட்டாங்க அப்படின்னா அந்த டைப்பர் சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லைன் இருக்கும். அந்த லைன்ல வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஓகே, அப்ப நம்ம இப்போ டைப்பர் மாத்தணும் அப்படின்னு நம்மள இண்டிகேட் பண்றதுக்கான ஒரு ஃபீச்சர் இது. இந்த டைப்பர் யூஸ் பண்ணி சஹானாவுக்கு எந்த ரேஷஸோ இல்ல ஸ்கின் இரிட்டேஷன்ஸோ எந்த ஸ்கின் ப்ராப்ளமும் வரல. பட் இது வந்து ஒரே ஒரு சின்ன டிராபேக் என்னன்னா இந்த டைப்பர்ல இருக்க ஸ்டஃபிங்னால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் அந்த இடுப்பு சுத்தி போடுற டேப் வந்து என்ன ஆகும்னா ஒரு 4-5 hours ஆயிடுச்சுன்னா அந்த டேப்ல இருந்து நூலா பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கே தவிர மற்றபடி இந்த டைப்பரோட குவாலிட்டியும் நல்லா இருக்கு. இதோட பிரைஸுமே ரொம்ப அஃபோர்டபிள் தான். நம்பர் 3, ஆல்டர் பிராண்டோட ஆர்கானிக் பேம்பு டைப்பர்ஸ் தான். இந்த டைப்பருமே வந்து குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி நான் பியூர் பாண்ட் டைப்பர் வந்து நான் எதனால ஸ்டாப் பண்ணேன்னா அந்த பர்టిక్యులர் பிராண்ட் வந்து சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி தான் நம்ம ஊர்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த டைம்ல இம்போர்ட் பண்ற ப்ராப்ளம் வந்ததுனால அவங்க வெப்சைட்லயே அது அன்அவைலபிள்னு போட்டாங்க. ஸோ வேற ஏதாவது பெட்டர் ஆப்ஷன் இருக்குமான்னு பார்க்கும்போது தான் இந்த டைப்பர் நான் பார்த்தேன். என் ஃப்ரெண்ட்ஸுமே இதை ஆக்சுவலி சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த டைப்பரை வந்து நான் சூஸ் பண்ணி நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த டைப்பரோட குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். சஹானா பிறந்ததுல இருந்து 1.5 months வரைக்கும் நான் பியூர் பாண்ட் டைப்பர் நான் யூஸ் பண்ணேன். 1.5 monthsல இருந்து 5.5 months வரைக்கும் பேம்பர்ஸோட ஆல்ரவுண்ட் ப்ரொடெக்ஷன் நான் யூஸ் பண்ணேன். 5 monthsல இருந்து நியர்லி அவங்களுக்கு ஒரு 1 year 2 months வரைக்குமே நான் வந்து இந்த ஆல்டர் பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. பிரைஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஒரு டைப்பரோட காஸ்ட் பாத்தீங்கன்னா நியர்லி 30-32 rupees வரும். பட் நீங்க இந்த மாதிரி மெகா பேக் மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நம்பர் 4, இந்த ஹக்கீஸோட நேச்சுரல் கேர் தான். இந்த டைப்பர் தான் நான் இப்போ சஹானாக்கு வந்து ஒரு 4-5 months-ஆவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டைப்பரோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து பயங்கர காஸ்ட் எஃபெக்டிவ். பர் டைப்பரோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 rupees தான் வரும். இத்தனைக்கும் இதுல வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கு, ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்னு. ஸோ ஸ்மால், மீடியம் வந்து லார்ஜை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரைஸ் இன்னுமே கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ இதோட ப்ரைஸ் வந்து 11 rupees per டைப்பர். குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஹிப் கிட்ட வர இந்த பேண்ட், இந்த எலாஸ்டிக் பேண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த இடுப்புல வந்து அச்சு அந்த மாதிரி எதுவுமே வரல. பிளஸ் எந்த ஒரு ஸ்கின் இரிட்டேஷன், ரேஷஸ் எதுவுமே வரல. இந்த டைப்பர் ரொம்ப ரேரா தான் டிஸ்போசபிள் டைப்பர் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுனால சரி எதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவானதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த ஹக்கீஸ் வந்து நாங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட பேபிஸ்க்கு எப்படி டைப்பர்லாம் பார்த்து சூஸ் பண்றோமோ அதே மாதிரி அந்த டைப்பர் போட்டு விடும்போது அவங்களோட ஸ்கின் கேரும் நம்ம பார்க்கணும். இப்போ டைப்பர்ல இருக்க சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸும் சரி, இப்போ யூஸ் பண்ண டைப்பர் வந்து அந்த யூரின்ல பயங்கரமா சோக் ஆயிருக்கும். இது ரெண்டுமே கலந்து அவங்களோட ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் ஃபுல்லாமே எடுத்துரும். ரொம்ப ட்ரை ஆகும். அந்த ஸ்டேஜ்ல தான் அவங்களுக்கு வந்து இந்த இச்சினஸ் இல்ல ரேஷஸ் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்க டைப்பர் போடுறதுக்கு முன்னாடி ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்க தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிட்டு தான் நீங்க டைப்பர் போட்டு விடணும். ஒன்னும் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஓகேனா நீங்க தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி விடுங்க. இல்ல தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணையும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்க தேய்ச்சி விடலாம். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டு டைப்பர் போடும்போது குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ரேஷஸ் வராது. அதே மாதிரி கன்சிஸ்டன்டா நம்ம இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா மார்க்கெட்ல விற்கிற ரேஷ் கிரீம்ல வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. Thank you for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Bye.